அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அதனாலதான் அவன் உங்களுக்கு பயந்து நடக்கிறான்னு சொல்றான். அவனை நீங்க வேலி அடைச்சிட்டீங்க, அவன் கைகளின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, அதனால அவன் பயந்து நடக்கிறான். இல்லைன்னா பயந்து நடப்பானா? நடக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். ஆனால் உண்மை என்ன? கர்த்தர் அவனுக்கு உடனடியாக ஒரு அனுமதியை கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையிலே பேதுருவுக்காக ஆண்டவர் இயேசுவின் இடத்துல போய் அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? கோதுமையை சுலகினாலே பிடைக்கிறதை போல உங்களை பிடைப்பதற்கு சாத்தான் என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. காரணம் என்ன? தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவ பிள்ளைகளை யாரும் தொடக்கூட முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான